நம்ம பாடியை பத்தி நமக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லி தான் நாம நினைக்கிறோம். பட் அதுதான் கிடையாது. நம்ம டிஎன்ஏல இருக்கக்கூடிய சில மியூட்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா லிட்டர்லி சூப்பர் பவர் மாதிரி இருக்கும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ரொம்பவுமே மிஸ்டீரியஸான ஜெனட்டிக் மியூட்டேஷன்ஸ் பற்றி. ஏன்னா அவங்களோட லைஃப் எப்படி டோட்டலி நம்ம லைஃப்ல இருந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி தான் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது பார்த்தீங்கன்னா கோல்ட் பிளட்னு சொல்லக்கூடியது. இது ரொம்பவுமே ரேராக கிடைக்கக்கூடிய ஒரு பிளட் குரூப்னு சொல்லலாம். உலகத்திலே வெறும் 50 பேருக்கு மட்டும்தான் இந்த கோல்ட் பிளட்னு சொல்லக்கூடிய ஒரு பிளட் இருக்கும். ஸோ இந்த ரத்தத்தை அதனால தான் தங்க ரத்தம்னு சொல்றாங்க. இதோட அறிவியல் பேர் என்னன்னா RH நல் பிளட் டைப்னு சொல்லப்படுது. பொதுவாக நம்மளோட ரத்தத்துல பார்த்தீங்கன்னா RH என்டிஏஜன்ஸ் இருக்கும். ஆனா இந்த ரத்த வகை இருக்கிறவங்களுக்கு அது இருக்காது. ஸோ இந்த காரணத்தால தான் இந்த ரத்தம் ரொம்பவுமே அரிய வகையான ஒரு ரத்தம்னு சொல்றாங்க. அதே சமயம் இந்த கோல்ட் பிளட் இருக்கிறவங்களுக்கு ரத்தம் தேவைப்பட்டா அது கிடைக்கிற வாய்ப்பும் ரொம்பவுமே கம்மியா தான் இருக்கும். ஆனா இதை பெற ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர உயிரை காப்பாற்ற முடியும். லைஃப் த்ரெட்னிங்கான சூழ்நிலைகள்ல இந்த கோல்ட் பிளட் ரத்தம் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா யாருக்கு வேணாலுமே ஹெல்ப் பண்ணலாம். இது ஒரு சூப்பர் பவர் மாதிரி வேலை செய்யும். அதுக்கப்புறமா கோல்ட் ரெசிஸ்டன்ட் மியூட்டேஷன் சொல்லக்கூடியது. இது ஆர்க்டிக் ஐஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் பவர்னு சொல்லலாம். குளிர் அதிகமா இருக்கிற இடத்துல கூட இந்த மியூட்டேஷன் இருக்கிறவங்களுக்கு உடலோட வெப்பம் குறையாம பாதுகாப்பா இருக்க முடியும். ஸோ அவங்களுக்கு குளிரே உணர முடியாம இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா UCP1 மரபணு மாற்றம்னு சொல்லப்படுது. ஸோ இந்த மரபணு மாற்றம் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப குளிரான சூழ்நிலையிலையும் பார்த்தீங்கன்னா அவங்களோட உடல் வெப்பத்தை பாதுகாத்து வரலாம். ஸோ உடலுக்குள்ள இருக்கக்கூடிய கொழுப்பு பார்த்தீங்கன்னா விரைவில் பேர்ன் ஆகாது. ஸோ அதனாலே உடலுக்கு தேவையான வெப்பத்தை அது ஜெனரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். சாதாரணமாக இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு குளிர 1 மணி நேரம் இருந்தாலே ஃப்ரீஸ் ஆகி போகும் பாடி. பட் இந்த ஜெனட்டிக் மியூட்டேஷன் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ மணி நேரம் ஆனாலுமே குளிர ஈஸியாக இருக்க முடியும். ஏன்னா இவங்களோட பாடி பார்த்தீங்கன்னா நேச்சுரலான ஒரு ஹீட்டர் மாதிரி ஒர்க் ஆகுது. அதுக்கப்புறமா பார்க்க போகிறது ஃப்ளெக்சிபிள் ரப்பர் பாடி மியூட்டேஷன் சொல்லக்கூடியது. ஸோ இந்த மியூட்டேஷனை பற்றி பார்க்குறப்ப நீங்களே கொஞ்சம் ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா இது ரொம்பவுமே பார்க்குறதுக்கு வியர்டாக இருக்கும். ரியல் லைஃப்பில் இருக்கிற மாதிரியே தோணாது. பட் இப்படி ஒரு மியூட்டேஷனுமே இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா டென்லஸ் சிண்ட்ரோம்னு சொல்லியும் அழைக்கப்படுது. இதில் பார்த்தீங்கன்னா பாடி ரொம்பவுமே ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஜாயிண்ட் எல்லாம் ஈஸிலி பெண்ட் ஆகும். அண்ட் ஸ்கின்னு ரொம்பவுமே சாஃப்டா ரப்பர் மாதிரி ரொம்பவுமே ஸ்ட்ரெச்சியா இருக்கும். ஸோ இதுதான் இந்த சூப்பர் பவர்னு சொல்லலாம். ஸோ இப்படி இருந்தாலுமே இதால நிறைய பிரச்சனைகளும் இருக்கும். ஏன்னா ஜாயிண்ட் ஈஸிலி டிஸ்லோகேட் ஆகும். அண்ட் ஸ்கின்னும் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வீக்காக தான் இருக்கும். ஸோ இது ஒரு சூப்பர் பவராக இருந்தாலுமே வீக்னஸோட சேர்த்து ஒரு கோம்போன்னு சொல்லலாம். ஸோ லிட்டர்லி இந்த மியூட்டேஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம பாடி ரப்பர் மாதிரியே இருக்கும். ஸ்கின்னும் ரப்பர் மாதிரியே இருக்கும். ஸ்கின்னால் எப்படி ரப்பர் ஸ்ட்ரெச் ஆகுமோ அதே மாதிரி ஸ்ட்ரெச் ஆக்க முடியுமா இருக்கும் இந்த மியூட்டேஷன் இருக்கிறவங்களுக்கு. அண்ட் லாஸ்ட்டாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நைட் விஷன் அட்வான்டேஜ்னு சொல்லக்கூடிய ஒரு ஜெனட்டிக் மியூட்டேஷன். ஸோ பேசிக்கலி பார்த்தீங்கன்னா நைட் ஆனால் நம்ம கண்ணோட பார்வை கொஞ்சம் குறையும்னு சொல்லலாம். ஏன்னா இருட்டில் நமக்கு ஒன்றுமே பார்க்க முடியாது. ஒரு டோர்ச் லைட்டோ இல்லைனா ஏதாவது ஒரு லைட்டோ வேணும் நாம பார்க்கறதுக்கு. பட் இந்த மியூட்டேஷன் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நைட்ல இது எதுவுமே இல்லாமல் ரொம்பவுமே கிளியராக பார்க்க முடியும். ஸோ இந்த ஜெனட்டிக் வேரியேஷன்ல பார்த்தீங்கன்னா ரெட் செல்ஸை இம்ப்ரூவ் பண்ணுது. இதுக்கு ரெட்டினிட்டிட் பிக்மெண்டோசோன்னு சொல்லக்கூடிய ஒரு பேரும் இருக்குது. ஸோ டார்க்ல பார்த்தீங்கன்னா பெட்டரான விஷன் இருக்கும். ஆல்மோஸ்ட் நைட் விஷன்னே சொல்லலாம். கோகுல்ஸ் யூஸ் பண்ற மாதிரியே இருக்கும். ஸோ கைஸ் இப்படி நிறைய மியூட்டேஷன்ஸ் இந்த உலகத்தில் இருக்குது. இதெல்லாம் பார்க்குறப்ப ஒரு பாயிண்ட் ரொம்பவுமே கிளியராக இருக்கும். டிஎன்ஏல மிஸ்டேக்கால இதெல்லாம் நடக்கிறது கிடையாது. எவல்யூஷன் ஒரு சூப்பர் பவரை பில்ட் பண்ணுது சில நேரங்களில். ஸோ அதனால தான் இந்த மியூட்டேஷன்ஸ் எல்லாம் நடக்குது. சிலது அட்வான்டேஜாக இருக்குது, சிலது ரிஸ்கியாகவும் இருக்குது. ஆனால் ஃபியூச்சர் ஹியூமன்ஸுக்கு இதெல்லாம் நார்மலாக இருக்குன்னு சொல்லப்படுது. ஏன்னா ஃபியூச்சரில் சூப்பர் ஹியூமன் பவர்ஸ் எல்லாம் வரப்போகுதுன்னு சொல்லப்படுது. ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்கள் பாடியில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருந்தாலுமே அது வீக்னஸ் கிடையாது. மேபி ஹிடன் பவராக இருக்கும்னு சொல்லியும் கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ரேரான ஜெனட்டிக் மியூட்டேஷன் பற்றின ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸ் ஃபேக்ட்ஸ் எல்லாம் வேணும்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, stay curious, stay safe.